ஓம் ஸ்ரீ ராஜகுபேர சித்தர் பீடம் நமது ஆலயத்தினுடைய மிக சிறப்பு என்று சொல்லப்படும் சிவபெருமானும் ராஜகுபேரரும் இணைந்த ஸ்தலம் என்று சொல்லுவாங்க. நம்மளோட ஆலயத்துடைய மிக சிறப்பு மூலஸ்தானத்தில் 11 அடி அமைப்பில் நமது வைத்தியநாத சுவாமி அமர்ந்திருக்கார். அவருடைய நண்பன் தான் ராஜகுபேரர். அவைய முத்திரையுடன் அக்ஷய பாத்திரை ஏந்திருக்கார். 6 அடி அம்ச நாயகனாக சுக்கிர நிலையில் திருப்பதியை நோக்கி அமர்ந்திருக்கார். ஸோ பெருமானுக்கே யார் கடன் கொடுக்குறா அப்படின்னா நமது ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் ராஜகுபேரருடைய வழிபாடானது நமது ஆலயத்தில் மிக சிறப்பு. இங்கே ஒவ்வொரு சுவாமிகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தோடு அமர்ந்திருப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்தா எங்கேயும் பார்க்க முடியாத சிறப்பாக இருக்கும். ஸோ முதல் வழிபாடாக அகஸ்தியர் சொல்லுவாங்க. அகஸ்தியர் முனி 18 சித்தர்களுடைய தலைவர் என்று சொல்லப்படும் அகஸ்தியரோட வழிபாடு தான் இந்த ஆலயத்தில் மிக சிறப்பு. ஸோ அவருக்கு பூஜை பண்ண பிறகு தான் நமது கோவில் நடையானதே திறப்பா. அடுத்ததாக உச்சிஷ்ட கணபதி என்று சொல்வார். உச்சிஷ்ட கணபதி ஸ்ரீ நீலவாணி அம்பாளை இடப்புற அமர்ந்து காட்சி தரார். 32 அவதாரத்தில் 8வது அவதாரமாக காட்சி தரும் அம்பாளுடைய வழிபாடும் நம்மளுடைய உச்சிஷ்ட கணபதியுடைய வழிபாடானது மிக சிறப்பு. ஸோ தேர்தல் தடை, தேர்வு தடை, வாழ்க்கையில தடை, திருமண தடை இவை அனைத்திற்கும் உச்சிஷ்ட கணபதியானவர் மிக சிறப்பு. அவருக்கு ஒரு தேங்காய் மாலை சாத்தின மணமாலை விழும் மற்றும் காரிய சக்தியானது கை கொடுக்கும் என்பது ஒரு ஐதீகம். அடுத்தது மிக முக்கியம் என்று சொல்லப்படும் செல்வ முருகர். முருகர்னால எல்லாரும் பார்த்துருப்பீங்க, வெயிலோடு கொடியோடு இருப்பா. நம்ம முருகர் பார்த்தீங்கன்னா பணப்பை ஏந்திருக்கார். உலகத்துல பணப்பை ஏந்திய ஒரே முருகர் நமது ஆலயத்தில் அமர்ந்திருக்கார். திருச்செந்தூர் முக பாவன வடிவில் வர மக்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கார். செய்யும் தொழிலா இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கை மேன்மேல உயரத்துக்கான அதிபதியாக செல்வ முருகருடைய வழிபாடானது மிக சிறப்பு. இங்க ஒரு பிரிஞ்சி இலை ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு பிரார்த்தனைகள் இருக்கும், அது சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் பிரிஞ்சறையில் வேண்டுதலை எழுதி இந்த பிரார்த்தனை பெட்டியில் போகிறது மிக சிறப்பு. அதை எல்லா இலையும் பொடியாக்கி சுவாமிக்கு ஒரு நாள் அதை செவ்வாய்க்கிழமை அபிஷேகமாக பண்ணிடுவாங்க. ஸோ செவ்வாய் ஓரையில் முருகரையும் குபேரரையும் சேவிக்கிறது மிக சிறப்பு. அன்று ஒரு நாள் மட்டும்தான் 2 பேருக்கு ஒரே நேரத்தில் செவ்வாய் ஓரையில் 1 மணி அளவில் நமது ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகமானது நடைபெறும். ஸோ செவ்வாய்க்கிழமை பார்த்தா கடன் எல்லாம் நிவர்த்தி ஆகுன்றது ஒரு ஐதீகம் கூட. அரிசி மாவு கொண்டு அபிஷேகம் முருகருக்கும் நமது ராஜகுபேரருக்கும் அன்றைய தினமானது நடைபெறும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவநிதி படியானது நமது ஆலயத்தில் மிக சிறப்பு. ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் படி பூஜையானது நடக்கும். 9 கிரகங்களையும் உள்ளடக்கிய படி நவநிதி படி. குபேரருக்கு கிரகங்களே படிக்கற்களாக அமர்த்திய படி, நம்மளுடைய ஜாதகத்தை சாதகமாக மாற்றத்துக்கான படி என்று சொல்லப்படும் நவநிதி படியானது நமது ஆலயத்தில் மிக சிறப்பு. ஒவ்வொரு படியிலும் எந்திரங்கள் வேறால் கிரகநிலை அமைப்பில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். ஸோ அடுத்த வழிபாடாக சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கும் நம்மளுடைய ராஜகுபேரரும் வைத்தியநாத சுவாமியும். ஸோ 2 பேரும் ஒரே இடத்துல சிவசகாயனாக காட்சி தரார். சிவை என்றால் நம்மளுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் சிவபெருமான், சகாய் என்றால் நண்பன். சிவனுடைய நெருங்கிய நண்பன் என்று சொல்லப்படும் நமது ராஜகுபேரர் 6 அடி சுக்கிர நிலையில் வர பக்தர்களுக்கு கடன் சுமையிலிருந்து தீர்ந்து வியாபாரத்தில் வெற்றி அடைந்து தொழில் வளர்ச்சி பெறுவதற்கான நாள் என்று சொல்லப்படும் நமது ஆலயத்தில் வியாழக்கிழமை அன்று குபேரரை பார்ப்பது இன்னும் சிறப்பு. அன்று ஒரு நாள் வர பக்தர்களுக்கு அவருடைய தங்க கவசத்தில் அமர்ந்து எல்லாருடைய பிரார்த்தையும் நிவர்த்தி பண்றதுக்காக காட்சி தரார். விசேஷ நாட்கள் நமது ராஜகுபேர ஆலயத்துல பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தான் ரொம்ப சிறப்பு சொல்லுவோம். ஒவ்வொரு பௌர்ணமியும் ரொம்ப விசேஷம். அன்று மாலை 6 மணி அளவில் ஆரத்தி பூஜையானது நமது ஆலயத்தில் நடைபெறும். ஸோ பௌர்ணமி வழிபாடு ஆலயத்தில் மிக சிறப்பு. நினைத்த காரியங்களை கை கொடுக்கும் நாள் என்று சொல்லப்படும் பௌர்ணமியோட வழிபாடானது நமது ஆலயத்தில் மிக சிறப்பு. செவ்வாய் ஓரையும் மிக விசேஷம். செவ்வாய்க்கிழமை வந்தால் இங்கே அரிசிமா அர்ச்சனை கொடுப்பா. அந்த அர்ச்சனையை பார்த்து நம்மளுடைய வேண்டுதல் வேண்டி உங்களுடைய கடன் எல்லாம் நிவர்த்தி அடைவதற்கான நாள் செவ்வாய்க்கிழமை. அனைத்து நாட்களும் நமது ஆலயத்தில் மிக சிறப்பு. குறிப்பாக இந்த 3 நாட்கள் ரொம்ப விசேஷம் என்று சொல்லுவார். வியாழக்கிழமையும் மற்றும் செவ்வாய்க்கிழமை மற்றும் பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமியும் இங்கே ரொம்ப சிறப்பு கூட. அனைவரும் இந்த நாளில் அர்ச்சனை செய்வது மிக சிறப்பு. அவர் அபிஷேக பிரியர், அபிஷேகம் நடந்தபடியே இருக்கும் அவருக்கு. ஏன்னா குபேரரை பார்த்தீங்கன்னா சிவனுக்கு என்ன பண்ணுவாங்களோ அது அனைத்தும் நமது ஆலயத்தில் குபேரருக்கு பண்ணுவாங்க. ஸோ அனைவரும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிவர்த்தி அடைய பௌர்ணமி அன்று குபேரரை சேவிக்கிறது மிக சிறப்பு. அடுத்ததாக நமது ஆலயத்தில் சனிக்கிழமை. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா குபேரர் பெருமாளுக்கே கடன் கொடுத்துருக்கார். ஸோ திருமணத்திற்காக பெருமாள் யார்கிட்ட நிதி பெற்றிருக்கார் அப்படின்னா நம்மளுடைய ராஜகுபேரர்கிட்ட தான். நம்ம இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி அப்படியே நேர் கோடாக அமர்ந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் நாள் என்று சொல்லுவாள். அன்று ஒரு நாள் தான் ஒரு ஸ்லோகம் சொல்வா, அபூர்வ ஸ்லோகா. ஸோ அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் நாள் அபூர்வ ஸ்லோகா. அந்த சனிக்கிழமை அன்று
நாம் அவதாரத்துல குபேர துளசி மாலை ஏந்தி காட்சி தருவார். ஸோ அதிர்ஷ்டத்தின் நாயகன், வியாபாரத்தின் அதிபதி, முதலாளிக்கெல்லாம் முதலாளியாக திகழும் குபேரரை சனிக்கிழமை அன்று பார்த்தால் அதிர்ஷ்டமானது கிடைக்கின்றது ஒரு ஐதீகம். அனைவரும் இந்த ஆலயத்தில் பயன்பெற்று குபேரருடைய அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.